1843ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஸ்காட்லாண்டில் இருக்கிற காத்கீன் என்ற ஒரு இடத்துல பிறந்தவர் தான் ஜேம்ஸ் ஜில்மோர். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட ஜில்மோர் அதை அப்படியே விட்டுவிடாமல் 1867ஆம் ஆண்டு லண்டன் மிஷினரி ஸ்தாபனத்தில் தன்னை இணைத்து கொண்டு மிஷினரிகளுக்கான பயிற்சியும் இவர் பெற்றுக்கொள்கிறாரு. ஜேம்ஸ் ஜில்மோர் தன்னுடைய முதல் மிஷினரி ஊழியத்தை மங்கோலிய பட்டணத்துல ஆரம்பிக்கிறாரு. அந்த மக்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக அறிந்து கொள்ளணும், இவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த மங்கோலிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. 3 மாதம் அந்த பட்டணத்துல தங்கியிருந்து அங்க இருந்த ஒரு மங்கோலிய மனுஷனோட இவருக்கு நல்ல ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அவர் மூலமாய் 3 மாதத்திலேயே மங்கோலிய மொழியை இவர் கற்றுக்கொள்றாரு. கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அந்த மொழியில எழுதவும் படிக்கவும் இவர் கற்றுக்கொள்றாரு. மங்கோலிய மக்கள் அறிவில ரொம்ப கம்மியா இருந்தாங்க. ஜேம்ஸ் என்ன பண்ணாரு, இவர்களுக்கு இவர்கள் மொழியிலேயே வேதாகமத்தை மொழிபெயர்த்து அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல இவர் தங்கியிருந்த வீட்டை கல்வி கூடாரமாகவும் மருத்துவமனையாகவும் இவர் மாற்றினாரு. கல்வி மூலமாகவும் மருந்து மூலமாகவும் இயேசுவை அந்த ஜனங்களுக்கு இவர் அறிவிக்க ஆரம்பிச்சாரு. இவர்கள் செய்த ஊழியத்தின் பலனாக அநேக மங்கோலிய ஜனங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த இடத்துல 3 புதிய சபைகளை ஜேம்ஸ் ஜில்மோர் நிறுவினாரு. அதுக்கப்புறம் அவருடைய இருதயத்தை ஒரு பலவீனம் தாக்கினது. 11 நாட்கள் கொடிய காய்ச்சலினால இவர் பாதிக்கப்பட்டாரு. யாரும் எதிர்பார்க்காத விதமா 1891ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி இவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார். ஜேம்ஸ் ஜில்மோர் தன்னுடைய வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு இந்த மங்கோலிய மக்களுக்காக, இந்த ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளணும், நான் பெற்ற இந்த இன்பத்தை, நான் பெற்ற இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை இந்த ஜனங்களும் அனுபவிக்க வேணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு இந்த ஜனங்களுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் இந்த ஜனங்களுக்காக அர்ப்பணித்து இவர்கள் மத்தியில தன்னுடைய ஜீவனையும் விட்டு சென்றார்.